ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மில்லட்டில் அம்பலி. அம்பலின்னா நம்ம புளிச்ச கஞ்சியை தான் அம்பலின்னு சொல்கிறோம். கேட்கும்போது சிம்பிளாக இருக்கும், ஆனால் கரெக்டான ரேஷியோவில் செய்யும்போது இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். இது செய்கிறதுக்கு மில்லட் ரவா எடுத்துக்கோங்க. சூப்பர் மார்க்கெட்டில் மில்லட் ரவா அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மில்லட் வாங்கிட்டு அதை நல்லா கழுவி காய வச்சுட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் வரகு அரிசியிலேருந்து செய்கிறேன். இது 2 பேருக்கு செய்கிறதுக்கு அப்படின்னா 1 ஸ்பூன் மட்டும் மில்லட் ரவா எடுத்துகிட்டு அதுக்கு 500 ml தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அளந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1 ஸ்பூனுக்கு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 8 ஹவர்ஸ் வந்து மில்லட்டை ஊற வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் மில்லட்டில் உள்ள ஃபைபர் வந்து ஹைட்ரேட்டட் ஆகி டைஜஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து ஃபுல்லாக கிடைக்கும். இப்போது அடுப்பை ஆன் பண்ணி ஒரு மண் பாத்திரம் வச்சுட்டு அதில் நம்ம ஊற வச்சுருந்த மில்லட்டை சேர்த்துட்டேன். மண் பாத்திரத்துலேயே சமைச்சு மண் பாத்திரத்துலேயே புளிக்க வைங்க, அது ரொம்ப நல்லது. இப்போது இந்த அம்பலி சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ங்கிறத கடகடான்னு பார்த்துடலாம். இது வந்து நம்ம குடலில் இருக்கிற நல்ல மைக்ரோப்ஸ் நுண்ணுயிர்களை அதிகப்படுத்துது. அதனால நம்மளுக்கு நல்ல இம்யூனிட்டி கிடைக்கிது. அதுபோக B12 விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க இதை டெய்லி எடுத்துகிட்டு வரும்போது அந்த டெஃபிஷியன்சிலேருந்து வெளியில் வந்துடலாம். டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்க்கு இது ரொம்ப நல்லது. பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது போக ரொம்ப முக்கியமான விஷயம், கேன்சர், லிவர் ப்ராப்ளம்னு பெரிய பெரிய டிசீஸ் இருக்கிறவங்க கூட இந்த அம்பலியை 3 வேளையும் எடுத்துக்கிடும் போது அதுலேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. காலையில் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டமக்கில் நம்ம குடிக்கிறதுக்கு இது வந்து பெஸ்ட்டு ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க். இந்த அம்பலியை வந்து நீங்கள் 5 மில்லட்லேருந்து செய்யலாம். சாமை, வரகு, குதிரவாளி, திணை, குலசாமை, இந்த 5ல் ஏதாவது ஒரு மில்லட்லேருந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். அம்பலி வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருமே இந்த அம்பலி டெய்லி சாப்பிட்லாம். இப்போது 10 நிமிஷம் ஆயாச்சு. எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா லிக்விடாக தான் இருக்கணும். செய்கிற ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சுலபம். அதை ஊற வைக்கிற டைமிங்கும் ஃபெர்மெண்ட் ஆகிற டைமும் தான் ஜாஸ்தி. இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது மேலே ஒரு நல்ல ஒயிட் காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா மூடிடலாம். இப்போ இது நல்லா புளிக்க வைக்கணும். நம்ம பால் வந்து உர ஊற்றினோன்னா தயிர் எவ்வளோ நேரத்தில் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம புளிக்க வைக்கணும். குளிர் நேரத்தில்னா கூட கொஞ்சம் நேரம் ஆகும். வெயில் காலத்தில் சீக்கிரமாக ஃபெர்மெண்ட் ஆயிரும். இப்போது மண்பானையை மூடிலாம் போட்டு கவர் பண்ணாமல் இந்த அளவுக்கு மட்டும் கவர் பண்ணிவிட்டு அப்படியே புளிக்க விட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக 10 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்க்குறதுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஸ்மெல் பெருசாக எதுவும் வராது. இந்த அளவுக்கு நல்லா லிக்விடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து முதல்ல சொன்ன மாதிரி இது 2 பேருக்கான அளவு. 1 ஸ்பூன் அளவுக்கு மில்லட் ரவா, 500 ml தண்ணி. இப்போ 2 கிளாஸில் மாற்றியாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குடிக்க வேண்டியது தான். நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து 8 மணி நேரம் ஊற வைக்க வேண்டியது, மண்பானையில் சமைச்சு மண்பானையில் புளிக்க வைக்கிறது, மூடி போட்டு மூடாமல் ஒரு காட்டன் கிளாத்தில் மூடி வைக்க வேண்டியது. அதுக்கப்புறமா சமைக்கும் போது உப்பு சேர்க்காதீங்க. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உப்பு சேர்த்து குடிச்சிக்கோங்க. நல்ல இம்யூனிட்டியை பில்ட் பண்ணக்கூடிய இந்த மில்லட் அம்பலியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறவங்க ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.